சஞ்சு சட்டா எப்பெல்லாம் செஞ்சுரி அடிக்கிறாரோ அந்த மேட்ச்ல நம்ம தான் வின் பண்ணுவோம் போல. ஜிடிஏ 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க நம்ம கிட்ட இப்படி 100 ரன் வித்தியாசத்துல தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு வருஷமா நடந்த சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்ல நம்ம வின் பண்ணதை விட இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க பாருங்க. தோனி இல்லாம இதை பண்ணிருக்காங்க. தோனி பைலடான்னு சொல்ற மாதிரி வருஷம் இப்படிதான் நடக்கும் போல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிப்போம், அடுத்த மேட்ச் எம்ஐ ஜெயிப்பாங்க. இந்த வாட்டி அப்படி எதுவும் நடக்க கூடாது. அப்படியே மேட்ச் உள்ள போனா எம்ஐ டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறேன்னு சொன்னாங்க. வான்கடே தானே சேஸ் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. நம்ம போலிங் பத்தி அவங்களுக்கு தெரியல. ருத்ராஜ் பவர் பிளே ஆரம்பத்துல நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் பண்ண ஸ்டார்ட்டுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவாருன்னு பார்த்தா வழக்கம் போல சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. சஞ்சு சாம்சன் ட்ரேட்ல போன ஜடேஜாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீ ஒண்ணுமே பண்ணலன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது 2வது செஞ்சுரி இந்த சீசன்ல இன்னும் எத்தனை செஞ்சுரி காத்துல இருக்கும். 207 ரன் ஆச்சோம். நம்ம போலிங் இதே அதிகமாச்சு. பவர் பிளேல 3 விக்கெட். அங்கேயே மும்பை மேட்சை விட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அகில் ஹுசைன் 4 விக்கெட், 100 அகில் சேர்ந்து மாஸ்ன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். மும்பை 10வது இடத்துல இருந்து 7வது இடத்துக்கு தான் போவாங்க. நாங்க 8வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கே போவோம்டா. ரன் ரேட் வேற பிளஸ்ல வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் ஜிடி ஜெயிக்க கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். ஆர்சிபி பழைய பகையை வச்சு ஏதோ பண்ற போறீங்க. என்ன ப்ரோ ஆர்சிபி கிட்ட கேக்குறீங்கன்னா இப்ப இருக்க நிலைமை அப்படி. ஓகே கைஸ், ராஜ்பிரியா வீடியோ போட்டிருப்பாரு. நான் போய் அதை பார்க்க போறேன். நீங்களும் போய் பாருங்க.